நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 31வது நாள் தியானம். நீதி இறைவனுக்கு பிரியமானது. இன்றைய தியான பகுதி ரோமர் 3:21-22 கடவுள் மனிதரை நீதிமானாக்குவது பற்றி கூறுகிறது. அதாவது தமக்கு ஏற்புடையோர் ஆக்குவது பற்றிய செய்தி. இதற்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை அல்லது விசுவாசம் அவர்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக்குகிறது அல்லது நீதிமானாக்குகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் நம்பிக்கை விசுவாசம் என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என வாசிக்கிறோம். இவ்வாறான ஒரு வாழ்வின் நிமித்தமாகவே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார் என காண்கிறோம். விசுவாசம் மாத்திரமே அவரை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கியது. அந்த நம்பிக்கையில் நாமும் நடக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவையில் இயேசு இருந்தபோது அவர் அருகில் இருந்த கள்வன், நீர் பேரின்ப வீட்டில் இருக்கும் போது என்னையும் நினைத்தருளும் என்ற அவரின் விசுவாச அறிக்கையை அவரை மீட்புக்குள்ளாக வழிநடத்தியது, அதாவது கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கியது என காண்கிறோம். இயேசுவின் வாழ்வில் பலரை அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நீதிமான்களாக மாற்றினார். உங்கள் விசுவாசம் உங்களை இரட்சித்தது என கூறுவார். அந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு அவர்கள் முழுமையாக கடவுளை நம்பினார். நீதிமானாக்கப்படுவதற்கு விசுவாசம், நம்பிக்கை வேண்டும். அது அவர்களை நீதிமானாக்கும் என பவுல் தமது நிருபத்தில் கூறுகிறார். பல்வேறு துன்ப சூழலில் வாழ்கிற எமது வாழ்வில் நமது நம்பிக்கையை திரும்பி பார்க்கவும் சீர் செய்யவும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகிறது. தவக்காலம் நம்மை மீளாய்வு செய்து நம்மை புதுப்பிக்கும் காலம். நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். நாம் விசுவாசத்துடன் எமது பணிகளை முன்னெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.